அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக நேற்றைய தினம் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியிட்டிருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார் செந்தில் பாலாஜி. அதன் பிறகு கடந்த 8 மாதமாக இலாகா இல்லாத அமைச்சராக புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகவே இருந்து வந்தார். அவரிடம் இருந்த மின்சாரத்துறை மாற்றப்பட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மதுவிலக்கு, ஆயத்தீர்வை உள்ளிட்ட துறைகள் மூத்த அமைச்சர் ஈரோடு முத்துசாமி வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு தன்னிடம் இருந்த துறைகளை பிற அமைச்சர்களுக்கு மாற்றிய பிறகும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து இருந்து வந்தார். எதிர்க்கட்சிகளின் தரப்பில் அதை ஒரு குற்றச்சாட்டாகவும் முன்வைத்தார்கள். இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து அரசு ஊதியம் பெறக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏன் பிணை வழங்கக்கூடாது என்று நீதிமன்றம் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவர் அமைச்சராக இருக்கின்றார், அமைச்சர் என்ற அடிப்படையில் அரசினுடைய கோப்புகளை செந்தில் பாலாஜியால் பார்க்கவும் அதில் திருத்தங்களையும் மேற்கொள்ள முடியும். எனவே அமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை சிறையிலிருந்து வெளியில் விட்டால் அது நடைபெற்று வரக்கூடிய பண மோசடி வழக்கின் விசாரணையை பாதிக்கும். எனவே செந்தில் பாலாஜியை எக்காரணத்தை முன்னிட்டும் பிணையில் விடுவிக்க கூடாது என்ற அமலாக்கத்துறை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். உயர் நீதிமன்றத்திலும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுதும் இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜி தனிப்பட்ட காரணங்களுக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதியிருந்ததாக நேற்று இரவு தகவல் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி ஆளுநர் மாளிகையினுடைய செயலாளர் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலில் நேற்றைய தினம் முதலமைச்சரிடமிருந்து கிடைக்கப்பட்டிருந்த கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. தமிழ்நாடு ஆளுநர் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். கடந்த ஜூன் மாதத்தின் இறுதியிலேயே அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் அவர்கள் சில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளுநர் தன்னுடைய பரிந்துரையை அனுப்பியிருந்தார். ஆனாலும் கூட ஒரு வழக்கில் குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒருவர் குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்க கூடாது என்பதை சட்ட ரீதியாக எடுத்து கூறி நீதிமன்றத்தின் மூலமாக அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்கின்ற உத்தரவை தமிழ்நாடு அரசு பெற்றிருந்தது. என்றாலும் கூட நீதிமன்றம் அந்த வழக்கின் பொழுது தார்மீக அடிப்படையில் அமைச்சராக தான் தொடரலாமா என்பதை செந்தில் பாலாஜி அவர்களே முடிவு செய்து கொள்ளட்டும், சட்டப்படி அவர் அமைச்சராக இருப்பதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, தற்பொழுது அவர் விசாரணை காவலில் தான் இருக்கின்றார் என்பதை நீதிமன்றம் சொல்லியிருந்தது. இந்த நிலையில்தான் பல்வேறு காரணங்களுக்காக குறிப்பாக நீதிமன்றத்தில் பிணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து முயற்சித்து வருகின்றார். அவருக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முயற்சிக்கு சென்றிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது.